ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நாம் ஆல்ரெடி யங்ஸ் மாலஸ் வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு கேல்குலேஷன் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நிறைய பேர் கிராஃப் எப்படி போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக மறுபடியும் ஒரு டைம் நான் யங்ஸ் மாலஸ் வந்து போடுறேன். பட் சேம் வேல்யூ வித் சேம் வேல்யூவோட தான் போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லோடிங் போட்டுறேன். டபிள்யூ ப்ளஸ் 50, 100, 150, 200, 250 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் ஒவ்வொரு வெயிட்டை ஆட் பண்ணும்போது எப்படி, அன்லோடிங் பண்ணும்போது எப்படி, அந்த வேல்யூ வந்து நான் போடுறேன். பாருங்கள், அது ஆல்ரெடி நான் பண்ணது தான், அதே வேல்யூ தான் இதுலேயும் போடுறேன். அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. மீன் வேல்யூக்கு ஒரு 10⁻² மீட்டர்னு வரும். அப்படியே கிளியராக பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் போடுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் கேல்குலேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணிடுது. அந்த எப்படி கேல்குலேஷன் பண்ணுறங்கிற மெத்தட் வந்து நான் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு இதில் கேல்குலேஷன் போடுற மெத்தடை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக எக்ஸல் ஷீட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸலும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நாம் அதில் போட்ட அதே வேல்யூ தான் போடுறேன். 12 + 2 2 4, 12.071, 11.858, 11.712, 11.560, 11.481. அன்லோடிங்னா கீழேருந்து வரும். 11.481 அது சேம் வேல்யூ வரும். அப்புறம் ஒவ்வொரு வெயிட்டாக இறக்கும்போது ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகேங்களா? இப்போ மீன் வேல்யூக்கு நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். என்ன மீனுக்கு என்ன வேல்யூ, மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா போட்டேன், இழுத்து விட்டேன், எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. டிப்ரெஷன் என்ன, ஒவ்வொரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணால் அதான் டிப்ரெஷன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியும் நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நடத்துனதுனால உங்களுக்கு நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு, இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் கிராஃப் போட முடியும். நம்ம ஃபஸ்ட் டபிள்யூ வேல்யூ, W100 வேல்யூ, இப்போ டபிள்யூ வேல்யூ, W150 வேல்யூ, டபிள்யூ வேல்யூ, W + 200, W வேல்யூ மைனஸ் W + 250. இப்படி போட்டோம்னா நமக்கு ஷிஃப்ட்டுன்னு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த ஷிஃப்ட் வேல்யூவை தான் நாம் யூஸ் பண்ணி, இந்த ஷிஃப்ட் வேல்யூவும் லோடிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் வரைவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான். இந்த ஒய் வேல்யூ நமக்கு தெரியறதுக்காக நான் கலர் பண்ணுறேன். டேபிளுக்கு பார்டர் போட்டாச்சு. இது மூணுமே சம் பண்ணுறேன். சம் பண்ணி டிவைடட் பை டோட்டலாக 5 இருக்குது போட்டோன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருது. எனக்கு அது ஒய்னாலே 10⁻² மீட்டர் அந்த மீன் வேல்யூவில் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த வேல்யூ போட்டோன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ ரவுண்டப்பாக ஃபுல்லாக கிடச்சிருச்சு. இதே நீங்கள் எழுதும்போது 0.146 × 10⁻²ன்னு போடுவீங்க. இங்கே நான் வந்து வேல்யூ அதிலே போட்டனால எனக்கு அதிலே வேல்யூ வந்தது. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. கேல்குலேஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி போட்டிருப்போம். y = GL³ / 4BD³ m/y Nm². இப்போ மேலே வந்து நான் மேலே GL³ × mக்கு ஃபார்முலா போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜியோட வேல்யூ which is equal to G into L³. எல்லோட வேல்யூ 0.6. தட் மீன்ஸ் 60 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதை மீட்டராக மாற்றும்போது 0.6 மீட்டர்னு வரும். அது க்யூப் அப்படின்றனால க்யூப் போட்டேன். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் அப்படிங்கிறனால நான் ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்கிறேன். நார்மல் கேல்குலேஷன் நம்ம ப்ராக்கெட் கரெக்டாக போடணும். GL³ போட்டாச்சு. அடுத்து m வேல்யூ போட்டேன். ஸோ நியூமரேட்டர் போட்டாச்சு. அடுத்து டினாமினேட்டர் 4BD³ 4 போட்டேன். B வேல்யூ இங்கே இருக்குது. Bனா பிரெத் ஆஃப் த ஸ்கேலு. B வேல்யூ போட்டு அடுத்து D வேல்யூ. D மீன்ஸ் அந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்கேல். 4BD³ போட்டாச்சு.
இன்ட்டு ஒய் வேல்யூ நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம். இப்போ தான் வந்தது 0.00146 கண்டுபிடிச்சோம். தட் இஸ் ஈக்குவல் போட்டாச்சு. இப்போ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு நிறையா டிஜிட்டில் வந்திருக்கு. அது நமக்கு போடும்போது நம்ம 10^10 அப்படின்னு வர்ற மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா, அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றுறேன். செட்டிங்ஸ் மாற்றினா எனக்கு 4 இன்ட்டு 10^9 வந்திருக்கு. பட் எனக்கு 10^10 வேணும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு மேலே அது 1 ஆட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். இதே வேல்யூ தான் நம்ம பார்ட் 1லேயும் நமக்கு வந்திருக்கும். 10^10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கல் தட் மீன்ஸ் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்ட் 1லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி போகிறது, கிராஃப் யூஸ் பண்ணி என்ன மெத்தட் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிராஃப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷிஃப்ட்டுங்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். டேபிளேஷன் போட்டோம். அந்த கிராஃபுக்கு ஃபார்முலா போட்டிருக்க பாருங்கள். y = GL³ / 4BD³ × 1/k. இல்லை k அப்படின்னா என்னென்னா, இந்த ஷிஃப்ட்டுக்கும் லோடுக்கும் உள்ள ஸ்லோப் வேல்யூ தான் அந்த k. ஓகேங்களா, பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் வெயிட் வச்சுட்டேன், மாஸ் வச்சுட்டேன். ஒய் ஆக்சிஸில் அந்த ஷிஃப்ட்டை வச்சேன். அதை வச்சு நான் கிராஃப் போட்டால் எனக்கு கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, பாருங்கள். கிராஃபில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 50க்கும் 100, 100க்கும் 150க்கு நான் வச்சுக்கிறேன். அப்படி 100க்கு 150 வச்சா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 50. தட் மீன்ஸ் 50 கிராமில் இருக்குது. அது கிலோகிராம் மாத்திரம் 0.05 கிலோகிராமில் இருக்குது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா அதே 100 150 மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 100ஓட வேல்யூ என்ன, 0.5085 மைனஸ் அந்த 100ஓட வேல்யூ போட்டேன். ஈக்குவல் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ எனக்கு ஒய் ஆக்சிஸ் கீழே போட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே போட்டேன். ஆனால் கணக்குப்படி நான் என்ன பண்ணியிருக்கணும், மேலே தான் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கணும், கீழே தான் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கணும். அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். விச் இஸ் அது போட்டு தான் நான் வேல்யூ போட்டேன், அது தப்பாக வந்தது. இல்லைங்க, அதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுட்டு அடுத்து ஒய் ஆக்சிஸ் நான் போட்டுட்டேன். அப்படி ஸ்லோப் போட முடியாது. ஸ்லோப் எப்பயுமே y/xன்னு தான் போடணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சேன். என்னது, GL³ கீழே 4BD³ வச்சுட்டேன். அது ரெண்டையும் டிவைட் பண்ண எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. அந்த வேல்யூவை மறுபடியும் என்ன பண்ணணும், கேவால் டிவைட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியறதுக்காக. இப்போ நம்ம போகிறது எல்லாமே கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேங்களா, கிராஃபிக்கல் மெத்தட், கிராஃப் யூஸ் பண்ணி போடுற மெத்தடு. எனக்கு இப்போ தட் மீன்ஸ் அந்த GL³ / 4BD³ தான் வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம இந்த 1/kவால் மல்டிப்ளை பண்ணல. ஸோ கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை இந்த k வேல்யூ போட்டேன். ஆனால் நாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், k வேல்யூ அப்படின்னா y/x தான் k வேல்யூ, நாம் x/yன்னு போட்டோம். ஓகேங்களா, ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கே வரும். எது மேலே வரணும், எது கீழே வரணும். சில டைம் நீங்கள் அந்த 10^something அந்த வேல்யூலாம் எல்லாத்துலேயும் போடாமல் விட்டுருவீங்க. அதனால் அதெல்லாமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்படியெல்லாம் பாருங்கள். இதையும் நான் என்ன பண்ணேன், சயின்டிஃபிக்கில் போட்டு டெசிமல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எத்தனை டெசிமல் வருது அப்படின்ட்டு.
ஓகேங்களா. பட் எனக்கு இந்த 3 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு 10^8 வரவும் தான் எனக்கு கண்டுபிடிச்சேன், என்னடா இதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு அதில் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் இப்போ போட்டேன் பாருங்கள். (10^-2) அது போட்டாச்சு. அப்படி போட்டோன்னா எனக்கு கீழே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 10^6ன்னு வந்துருச்சு. பட் எனக்கு தேவையானது என்ன 10^10. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆன பிற்பாடு தான் நாம் செஞ்ச தப்பை கண்டுபிடிக்க முடியுது. அது என்ன தப்பு அப்படின்னா, இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்ச வேல்யூவில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒய் ஆக்சிஸ் டிவைட் பை எக்ஸ் ஆக்சிஸ்னு போட்டிருக்கணும். ஸோ அதை நான் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு மாற்ற போகிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்குது, கீழே இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ் 0.05 போட்டேன். ஸோ இப்போ எனக்கு வேல்யூ வந்துடுது. வேல்யூ வந்து எப்படி வந்திருக்கு, கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. கீழே அங்கே சேஞ்ச் பண்ணாலே எனக்கு இங்கே அந்த ப்ளூவாக போட்டிருக்கேன் தெரியுதுங்களா, அதுதான் அந்த வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. விச் இஸ் ஈக்குவல் அது 10^9 இருக்குது, அதை நான் 10^10க்கு மாற்றுறேன். 10^10க்கு மாத்திரம் என்ன வரும், 0.463082433336 into 10^10 Nm/m². ஓகேங்களா. Nm/-2ன்னு சொல்லலாம், இல்லைனா Nm/m² அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். பார்த்துக்கோங்க, நிறைய பேர் கிராஃபிக்கல் மெத்தட் தெரியல அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. கிராஃபிக்கல் மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் கிராஃபிக்கல் மெத்தடு. கிராஃபிக்கல் மெத்தடோட ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா. நீங்களும் கே வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி போட்டிங்கன்னா டைரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த GL³/4BD³ நான் கே வேல்யூ தப்பாக மாற்றி போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அதனால் அதில் வந்து பயந்துக்காதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்து 2 இடத்துல தான் நடக்கும். ஒன்று அந்த 10 பவர் வேல்யூ போகிறதுல தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லைனா டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க, மல்டிப்ளைக்கு பதிலாக டிவைட் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு தப்பு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஓகே, யூனிட்ஸ்னால் என்ன, இப்போ மீட்டராக இருக்குது, சென்டிமீட்டராக இருக்குது மீட்டராக மாற்றுறது, கிராம கிலோகிராமாக மாற்றுறது, அந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்க்ரூ காஜு ரீடிங்கு, வெர்னியர் ரீடிங்லாம் போடும்போது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அதனால தான் எழுதிட்டேன் y/x வரும். ஓகேங்களா. ஸோ மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிறது கால்குலேஷன் மெத்தட், இருக்கிறது கிராஃபிக்கல் மெத்தட். தேங்க்யூ. கிராஃப் இப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க.